சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். கடைசியாக பார்த்த பாடல் 21வது பாடல். கடவுள் அல்லது பரம்பொருள் இங்கிருக்கிறார் அங்கிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அவர் சச்சிதானந்த வடிவமாக இருக்கிறார். உண்மையில் கடவுளுக்கு ரூபம் கிடையாது, நிர்குணமானவர். சச்சிதானந்தம்ங்கிறது நிர்குணத்தை குறிக்கிறது. சத்து சித்து ஆனந்தம் என்பது குணம் அல்ல, ஸ்வரூபம். சத்து என்பதோ சித்து என்பதோ ஆனந்தம் என்பதோ இறைவனுடைய குணம் அல்ல. சத்தே இறைவன், சித்தே இறைவன், ஆனந்தமே இறைவன். இறைவன் சொல்லலாம். நம்ம ஒரு விவகாரத்துக்காக பிரித்து வச்சுருக்கோம். பரம்பொருள் என்பதை பிரம்மம் என்றும் இறைவன் என்பதை சர்வஜனான இறைவன் என்றும் நாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பிரயோகம் பண்ணும்பொழுது அப்படி பார்க்கறது இல்லை, சொல்லுகிறோம். ஆக சச்சிதானந்த ஸ்வரூபம், நிர்குணமான இறைவன். அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அகண்ட வடிவாய், ஓங்கி நிறைந்ததுன்னா உயர்ந்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அனைத்தையும் தாங்கி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பொருளை கண்டால், உணர்ந்து கொண்டால், பின்னர் அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர்ந்து கொண்ட பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ? கடவுள் வேறு, நான் வேறு, கடவுள் வேறு, உலகங்கள் வேறு, கடவுள் வேறு, மற்றொரு கடவுள் வேறு என்ற வேற்றுமைகளெல்லாம் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, இரண்டும் இல்லை. இரண்டு என்பதே தோற்றம் என்கிற பொழுது ஒன்று என்ற சொல்லுக்கும் மதிப்பு இல்லை என்பது கருத்து. அத்வைதத்தை நன்றாக இந்த பாடலில் சொல்லுகிறார். ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ? சொல்லலாமான்னா சிந்திக்கவே முடியாது. அப்புறம் சொல்றதுக்கு ஆக சிந்திக்கிறது தான் சொல்ல முடியும். ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஆக இரண்டும் அல்ல, ஒன்றும் அல்ல. சச்சிதானந்த பிரம்மைவ சத்தியம். அவ்வளோதான். அடுத்ததில் பழையபடியும் சரீரத்தில் நம்ம ரொம்ப அபிமானம் வைக்கக்கூடாது என்கிற கருத்தை சொல்லுகிறார். பாடலை படிக்கலாம். என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ சங்கர சங்கர சம்போ. ஜனங்களிடத்தில் ஷரீர அபிமானத்தை விடுங்கள். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். மரணத்தை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற கருத்துப்படும்படி இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் தாயுமானவர். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.